Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 80 years of legacy in consumer goods. விஜய் இன்றைக்கு 2 மாநாடு நடத்தியிருக்கிறார். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி டூரிஸ்ட் மாநாடா நான் பார்க்கறேன். விஜய்க்கு மக்களின் வழி தெரியாது. நீ அவ்வளோ உணர்வுபூர்வமா போயா அந்த இடத்துக்கு, தூய்மை பணியாளர்கள் குப்பை வாரத்துல போய் பேசு. களத்துக்கே வரல விஜய். அதுக்கு முன்னாடி இவ்வளவு வன்மம் உங்களுக்கு விஜய் களத்துக்கே வரலனா அப்ப மூடிட்டு என்னத்த வந்துட்டார். ஏங்க வன்மம்லாம் கிடையாதுங்க. நான் பிராக்டிஸ் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் விஜய் வந்து பாஜகவின் ஸ்லீப்பர் செல். கொள்கையை நீங்க படிக்கல போல இருக்கு. அது ஒரு கொள்கை. விஜய் இஸ் நாட் a கிறிஸ்டியன். ஒரு நாள் சர்ச்சுக்கு போனது கிடையாது. மைனாரிட்டி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எஸ்பெஷலி அப்ப விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. சத்தியமா போட மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். எழுதி கொடுக்குறேன், அஃபிடேவிட் கொடுக்குறேன். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்க அதாவது மலையை பார்த்து டிவிகே கொலைக்குது. விஜயை சந்திப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மீட் பண்ணுவீங்க? மீட் பண்ண மாட்டேன். திமுகவுக்காக வேலை பார்க்க போறீங்க? சத்தியமா கிடையாது. இல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க திமுக ஆதரி. இல்லனா எழுந்து விடுவாய். சேலஞ்ச் சொல்றேன். You are a Vijay, you are a Vijay follower, you are a psychopath, you are a Vijay psychopath, you are not a neutral journalist, நீ psychopath. கமலஹாசனே பெட்டருங்க. கமலஹாசனுக்கு இந்த அறிவு கூட விஜய் கிடையாதுங்க அரசியல்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சர்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. மக்களுடைய வரவேற்பு ஒரு பக்கம், இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம், பெண்களை வந்து குறி வச்சு அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. நீங்கள் 2வது மாநில மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? விஜயனுடைய அரசியல் என்ட்ரி தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இன்று விநாயகர் சதுர்த்தி. அனைத்து உலகத் தமிழர்கள் அவர்களுக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடிகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 2வது மாநாடு நடத்தி சிறப்பாக முடித்திருக்கிறார். வாழ்த்துக்கள். இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொல்லலாம், வரலாம். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நான் ஒரு இயக்கம் வைத்து கொண்டிருக்கிறேன், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று. அது கட்சியாக கூட மாறலாம். இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அடிப்படையாக கொடுத்திருக்கிற உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர் வந்து அவருடைய ரசிகர்களை, ரசிகர் மன்றங்களை, அவரை பின்தொடரும் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் உறுப்பினர் சேர்க்கை சேர்த்து தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொடுக்கிறேன் என்று வந்திருக்கிறார். அதில் எந்த தவறும் கிடையாது. அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அஜெண்டா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வேலை. இல்லை, அஜெண்டானா நீங்கள் எதை மீன் பண்ணி அதை அரசியல் ரீதியாக சொல்கிறீங்க? நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 1967 இன்று வரை இவர்கள் இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்தது. அதில் 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 2016 மீண்டும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தவறிவிட்டார். அப்புறம் அதிமுக ஆட்சி தொடர்ந்தது. ஸோ இந்த ஒரு இப்படி தான் அரசியல் அமைப்பு இருந்திருக்குது. 3வது அணி மக்கள் நல கூட்டணி என்று உருவாச்சு 2016. அதில் திரு வைகோ, திரு திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் மற்றும் இதர உதவி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பிளாங்கை ஸ்டார்ட் பண்ணி ஊழலற்ற ஆட்சி தருகிறோம் என்று வந்தார்கள். அதில் நானும் அதில் ஒரு பங்காக இருந்தேன். அது வந்து அட்டர் ஃப்ளாப், மக்கள் நிராகரித்து விட்டார்கள். மீண்டும் ஒரு நடிகர் வந்தார், ஒரு மூத்த நடிகர். இன்று அவர் நடிப்பு துறையில் அவருக்கு நிச்சயமாக ஒரு இடம் இருக்கின்றது. அவருடன் சேர்ந்து நானும் அந்த கட்சியை ஆரம்பித்தோம். அந்த கட்சியும் இதே மாதிரி ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. கடைசியில் மக்கள் நீதி மையம், திரு கமலஹாசன் பேசிய பேச்சுக்கள் இன்னும் என் நினைவுகளிலும் காதுகளிலும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பக்கத்தில் இருந்திருக்கீங்க. ஆமாம், அதனால் ரொம்ப அதிகமாகவே தெரிகின்றது. அப்படியே இன்றைக்கி பார்த்தா கமலஹாசனின் செயல்பாடுகள் அவர் பேசுனதுக்கும் நேர் எதிர்மறையாக அமைந்துள்ளது. அது அவருடைய விருப்பம்.
தனிப்பட்ட. இன்று விஜய் வந்திருக்கிறார். அவரை யார் இயக்குவது என்பது அனைவருக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். என்னுடைய புரிதல், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலை நானும் அதில் ஒரு அங்கமாக ஒரு காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணி, கமலஹாசன் கட்சி, என்னுடைய இயக்கம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று ஒரு 3-4 கட்சிகளில் நான் பயணித்தவன் என்று ஒரு 20 வருஷம் காங்கிரஸில் பயணித்தவன். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அனுபவம் அரசியலில் உண்டு. ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பொது வெளியில் மக்களிடம் கருத்துக்களை சொல்பவனாகவும் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அதிமுக என்ற ஒரு கட்சி பலவீனமாக, ஏன்னா ஒரு உயர்ந்த டால் லீடர் இல்லை, ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை. ஸோ அதை உண்மையாகவே எப்படி அவர்கள் கூட்டணி அமைத்தார்கள் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. திமுக ஆட்சியில் இருக்கின்றது. திமுகவை பிடிக்குதோ, திமுகவை வரவேற்கிறோமோ இல்லையோ, காலத்தின் கட்டாயம் திமுகவின் ஆட்சி முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஆட்சி இஸ் பெட்டர். ஊழல் என்பது குற்றச்சாட்டுகளாகவே இருந்து மக்கள் மனதில் மறைந்து விடுகிறது. அதை நான் நேரடியாக களத்தில் பார்த்திருக்கிறேன். பல கட்சிகள் மீது ஊழல் இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு 18 ஆண்டுகள் வழக்கு நடத்தப்பட்டு சிறையில் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்ட கட்சி தலைவர் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மணலை கொண்ட ஒரு வாக்காளர்களை கொண்டு தான் 8 கோடி தமிழ்நாடு மக்கள். விஜய் ஊழல் கபடதாரிகள்னு சொன்னதெல்லாம் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது. இதோட விஜய் பேசுவது முதல் மாநாடு, 2வது மாநாடு. விஜயை நீங்கள் பொது வெளியில் 2 முறை 2 வருடத்தில் பார்த்துருக்கிறோம். ஆனால் வைகோ, திருமாவளவன் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு எந்த அஃபினிட்டியும் கிடையாது. திருமாவளவன் தான் இன்னைக்கு ஊழல் செய்யாத ஒரே அரசியல் கட்சி தலைவன். தமிழ்நாட்டில் முதல்வர் ஆவதற்கு உண்மையாகவே தகுதி படைத்தவர். ஏன்னா அவருடைய அரசியல் பயணம் வந்து அடிப்படை ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒரு சாதாரண குடிசையிலிருந்து உயர்ந்து போராடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்றைக்கும் அவர் அந்த கரைப்படியாத கரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அவரை பின்தள்ளுவது, கீழே தள்ளுவது அவருடைய ஜாதி. ஸோ ஜாதி கட்டமைப்பு, அந்த ஸ்டிக்மா இருக்குது பாருங்கள், அது வந்து மிகவும் கொடுமையானது. ஸோ ஜாதிய அடிப்படையில் அரசியல் தலைவர்களை போற்றப்படுகிறார்கள், நாற்காலியில் அமர்த்தப்படுகிறார்கள். திருமாவளவனே வேறு ஒரு ஜாதியில் பிறந்திருந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் அவரிடம் இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக முதல்வர் ஆகியிருப்பார், அனைவரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் எந்த ஜாதியில் அவர் இருக்கிறாரோ அதுதான் அவருக்கு செட்பேக். பட் அவரை நான் பாராட்டுகிறேன். எப்படி பாராட்டினா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரு மனிதர் அவ்வளோ வறுமையிலிருந்து வந்து மக்களுக்காக உழைத்து சேவை செய்து இந்த உயரத்தில் நிற்கிறார், நேர்மையாக நிற்கிறார் என்பதுதான் பாராட்டுக்குரியவர். விஜய் பிறக்கும் போதே born with a golden spoon, not even silver spoon. He was given cinema life in a platter. தங்கத்தட்டில் வைத்து S.A. சந்திரசேகர் அவரை சினிமா துறையில் கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணார். அவர் பெரிய நடிகர், திறமை உள்ளவர் என்று நான் சொல்ல மாட்டேன், மற்ற அவர் ரசிகர்கள் சொல்வார். ஏன்னா அவரை உருவாக்கியது, அவரை கருவிலிருந்து உருவாக்கியது S.A. சந்திரசேகரும் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகரும். அங்கேருந்து கொண்டு வந்து அவருக்கு ஸ்கிரிப்டை அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு நல்ல டைரக்டர் இஸ் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அந்த கதை களத்தை அமைத்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு வந்த அனைத்து பெருமையும் அவர் பெற்றோர்களை சாரும், அது மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு அவர் ஆல் செட் அண்ட் டன், ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளணும், ஈ இஸ் அ மாஸ் ஹீரோ. அவர் உச்சத்தில் இருக்கார், மாற்று கருத்தே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஸ்ட் விண்வெளியில் ராக்கெட் தனியாக அமைச்சிடுறாரு. நான் ராக்கெட் அமைச்சேன், நான் பெரிய விஞ்ஞானி, ஸோ நான் அரசியல் களத்தில் வந்தால நான் என்ன பெரிய விஞ்ஞானி என்பதால் நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தால், he will become a flop, disaster in politics. ஏன்னா அவர் விஞ்ஞானம் அதை சம்பந்தத்து உச்சத்துக்கு சென்று விட்டார். அரசியல் என்பது he has to come from the scratch.
அடிப்படையாக மக்களிடம் பழகி அவருடைய மக்களின் கவலைகள், பிரச்சனைகள், அவருடைய அனைத்து சகல விதமான எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியும், அது ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், வார்டு மெம்பராக இருக்கட்டும், எல்லாரும் அடிப்படையாக அடி உதப்பட்டு யாருமே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனதா சரித்திரமே கிடையாது. இல்ல, இப்போ நீங்க சயின்டிஸ்டா இருக்கிறவங்க அரசியல வந்தா ஃபிளாப் ஆயிடுவாங்க. ஃபிளாப் இல்ல, ஓவர் நைட்ல முதலமைச்சரோ பிரைம் மினிஸ்டரோ ஆக முடியாது. நாமினேஷன்ல ஆகலாம், எலெக்ஷன்ல ஆக முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஒரு இருங்க, ஒரு இது சார்ந்து இருக்கக்கூடியவங்க. சார் இருங்க சார், நான் சொல்லி சார் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த மாதிரி தடை பண்ணாதீங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஓவா ஓவர் நைட்ல மறுநாள் மாறிடுவேன்னு சொல்ற கதை தான் விஜய் வந்து சினிமாவில் வெற்றி பெற்ற உச்ச தொட்டனால் அரசியலில் முதலமைச்சர் ஆவான்னு சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மறுநாள் காலையில் கூகுள் சிஓவாக என்னால் ஆக முடியும், என்கிட்ட திறமை இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். மறுநாளே நீங்கள் சொல்கிறீங்க கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் பணி நீண்ட காலமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, அண்மை காலமா மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் பிரச்சனையை பேசி இருக்காருங்கிறது ஒரு தகவலுக்காக சொல்றேன். கஜா புயல், வர்தா புயல், சுனாமி, மக்கள் பிரச்சனைகள், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் an NGO. இட்ஸ் a பொலிட்டிக்கல் NGO. நாங்கள் யார்கிட்ட டொனேஷன் வாங்கலை. என்னுடைய தகுதிக்கு என் சொந்த காசில் பல உதவிகள் பண்ணியிருக்கேன். வெள்ளம் டைம்ல லாரி கோயம்புத்தூர்ல துணிமணிலாம் வாங்கி லாரிலாம் ஸ்பான்சர். ராஜசேகர் விஜயோட உயர்ந்தவங்க. ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞரா பொது வழியில அரசியல் இருக்கேன். நீ ஒரு சினிமா நடிகர், உன்னை நான் குறை சொல்ல. நீ உன்னோட துறையில நீ நம்பர் 1. நீங்க ஒரு என்ஜிஓன்னு சொல்றீங்க, நீங்க ஒரு கூட்டத்தை போடுங்க. விஜய் ஒரு கூட்டத்தை போடுங்க. என்னங்க கூட்ட? பிரஜாராஜ்யன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க சிரஞ்சீவி. 20 லட்சம் பேர் வந்தாங்க திருப்பதியில. இன்னைக்கு அவர் கடையை மூட்டு எங்க இருக்காருன்னு பாருங்க. கமலஹாசன் கூட நான் டிராவல் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கூட்டமோ இது எம்ஜிஆர் காலம் கிடையாது, கலைஞர் காலம் கிடையாது. வி ஆர் இன் a சோஷியல் மீடியா டிஜிட்டல் எரா. இன்றைக்கு ஒரு படத்தை 50-100 கோடி ரூபாய் எடுத்து 500 கோடி ரூபாய் எடுத்து படம் எடுத்தாலும் 2 நிமிஷத்துல அந்த படம் தலையெழுத்தை மாத்திட்டு போயிடுறாங்க ரசிகர்கள். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சோஷியல் மீடியான்னு சொன்னனால சொல்றேன். என்னங்க சோஷியல் மீடியால யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களுக்கான அரசியல கொடுக்கிறதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு. என்னங்க நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது வந்து உலகம் ஃபுல்லா இருக்கிற ரசிகர்கள் 2% இம்பாக்ட் தான் களத்துல இருக்க ஏழை மக்களும் வாக்காளர்கிட்டயும் வரும். சோஷியல் மீடியா வந்து அரசியல் களத்துல பண்ண முடியாது. சினிமால வேணா நீ ஜெயிக்கலாம் சோஷியல் மீடியா வச்சு. அரசியல் களத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்ற, ஓப்பன் சேலஞ்ச், எங்க வேணா வந்து வாதிடுறேன். கமலஹாசன் அதை பண்ணனாலதான் தோத்துட்டாரோ? கமலஹாசன் நான் வந்து கமலஹாசனை விட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு அவருடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரியும். அதை நான் விஜய் இல்ல, நான் ஏன் வந்து கமலஹாசனோட நான் வந்து கமலஹாசன் இப்போ வந்து ஒரு ராஜ்யசபா நீங்க ஆரம்பத்துல கமலஹாசனோட டிராவல் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி கமலஹாசனுடைய அரசியல இப்ப திமுக போயிருக்காரு இல்லையா, அது வரைக்குமே நோட் பண்ணிருக்கீங்க. அதனால நான் கேக்குறேன். கமலஹாசன் வந்து இப்போ இஸ் பிகம் irrelevant in politics. ஏன்னா அவர் ராஜ்யசபா MP ஆயிட்டாரு. திமுக அவர் இப்போ ஒரு திமுக உறுப்பினர் தான், அந்த ரேஞ்சில் போயிட்டாரு. விஜய் நாளைக்கு எந்த கட்சி உறுப்பினர்லாம் பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது, ஆயிடுவாருன்னு நான் சொல்ல. ஆனால் விஜய் இன்றைக்கு 2 மாநாடு நடத்தியிருக்கிறார். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி டூரிஸ்ட் மாநாடாக நான் பார்க்குறேன். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி அது டூரிஸ்ட் மாநாடு. முதல் மாநாடு ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்த மாதிரி வந்தாங்க எல்லாரும், மாநாடுலாம் பார்த்தாங்க, டூரிஸ்ட் போயிட்டாங்க திருப்பி. அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு 2வது மாநாடு ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்துச்சு. மொத்தம் விஜய் ரசிகர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியாக வந்தாங்க, மாநாடு அட்டன் பண்ணாங்க, மதுரையில் போயிட்டாங்க. விஜய்க்கு இந்த 1.5 ஆண்டு காலத்தில் அரசியல் ரீதியாக 1-to-1 விஜய்க்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என் கூட உட்காந்து பேச சொல்லுங்கள், அரசியல் பேசலாம். ஏங்க பல்ஸ் ஆஃப் த பீப்புள், இமோஷன்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களின் உணர்வுகள், மக்களின் உணர்ச்சிகள், மக்களின் எண்ண ஓட்டங்கள், மக்களின் சிந்தனைகள், மக்களின் தேவைகள், மக்களின் அடிப்படை உரிமைகள், இது ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. தெரியாது, எழுதி கொடுத்தது. உணர்வுபூர்வமா வந்து விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேக்குறீங்க. அண்மையில தூய்மை பணியாளர்கள் வந்து அவர் இடத்துக்கு போய் உணர்வை பிரதிபலிச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த ஆசிரியர்கள் போய் எங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத வந்து விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மழை வெள்ளத்தின் போது
என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அவங்களுக்கு உதவித்தொகையா இருக்கட்டும், அதே மாதிரி சில பொருட்களா இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் கொடுத்திருக்காரு. உணர்வு பூர்வமா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது விஜய்க்கு கண்டிப்பா அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கும் போதே அவருக்கு இதெல்லாம் வந்திருக்கும் தானே. ஒரு 1000 கோடி வச்சிருக்க சினிமாவில் சம்பாரிச்ச விஜய்க்கு இது செய்கிறாரு. சாதாரண வக்கீல். நானே இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். போன தீபாவளிக்கு, போன கிறிஸ்மஸுக்கு நான் என் வீட்டுக்கு வர வைக்கல. ஒரு 200 பேருக்கு தூய்மை பணியாளர் போய் பிரியாணி போட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். ஃபோட்டோலாம் காமிக்கிட்டுமா? இதெல்லாம் ஒரு ஆப்டிக்ஸுங்க. நான் பண்ணது ஆப்டிக்ஸ் இல்லை, யாருக்குமே தெரியாது. வெறும் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான். ஸோ இதெல்லாம் பெருசாக பேசாதீங்க என்கிட்ட. மக்கள் வந்து கீழ்ச்சி தொங்க விட்ருவாங்க. இந்த விஜய் செய்கிறார், அவர் என்ன பெரிய, அப்புறம் வேண்டாம், நாகரிகம் கருதி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். விஜய் நடிகர். விஜய்க்கு மக்களின் வழி தெரியாது, மக்களின் உணர்வுகள் புரியாது. 4 பேர் போய் நீ அவ்வளோ உணர்வுபூர்வமாக போயா அந்த இடத்துக்கு, அங்கே போய் தூய்மை பணியாளர்கள் குப்பை வார இடத்துல போய் பேசு, அவங்களோட கடங்களை போய் பேசு, ஏழை மக்கள் வீட்டில் போய் பேசு. அதை விட்டு நீ பனையூரில் பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டிப்ப, உன்னை க்யூவில் நின்று இப்படி வணக்க வைக்கிறது. நீ நான் அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் எப்படி இருந்தார்? ரோட்டில் போய் அப்படியே கட்டி பிடிச்சி தாய்மார்களையும் வயதானவங்களையும் பிடிச்சி பாருங்க. யாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஏன் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, சினிமா நடிகர்லாம் மாறின சொன்னேன். விஜயகாந்தும் எம்ஜிஆரும் மட்டும்தான் நான் வந்து அந்த பிளாங்க்ல வைப்பேன். உண்மையிலே உணர்வு பூர்வமாக எல்லாரும் கட்டி அணைச்சி களத்தில் போய் நின்றவங்க. ஈவன் கமல்ஹாசனே நான் சொல்ல மாட்டேன். கமல்ஹாசன் இஸ் நாட் லைக் தட். விஜய் இஸ் வர்ஸ்ட் தென் கமல்ஹாசன். விஜய் களத்துக்கே வரல. விஜய் அதுக்கு முன்னாடியே இவ்வளவு வன்மம் உங்களுக்கு விஜய் களத்துக்கே வரலனா வன்மெல்லாம் கிடையாதுங்க. நான் பிராக்டிஸ் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். விஜய் வந்து பாஜகவின் ஸ்லீப்பர் செல். பாஜக எப்படி பண்ணுனா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை கலைக்கணும். விஜயனுடைய முதல் மாநாட்டையும் பார்க்கல, 2வது மாநாட்டையும் பார்க்கல. அவருடைய கொள்கையை நீங்க படிக்கல போல இருக்கு. அது ஒரு கொள்கை எதிரி சொன்னது யாரு? அது ஒரு கொள்கை எதிரி யாரு? பாஜகவுல சொன்னாரு. ஏங்க டிராமாங்க எல்லாம் சும்மா வாய்மொழிங்க, சும்மா லிப் சர்வீஸ்ங்க. நம்பாதீங்க. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். நான் திமுக ஆதரவாளன் கிடையாது. இன்னைக்கு சொல்றேன். 2026 திமுக ஆட்சிக்கு வரலன்னா தமிழ்நாடு அழிந்து விடும். தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் எப்படி முஃப்தி முகமது சயீத் கூட போய் சேர்ந்து அழிச்சாங்களோ, ஒரிசாவை எப்படி நவீன் பட்நாயக் காலி பண்ணாங்களோ, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி உறவாடி கெடுத்தாங்களோ, பாஜக தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்கிவிடும். அதற்கு உண்டான அனைத்து வேலையும் செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். என்னை போன்றவர்கள் நியூட்ரலா இருக்கவங்களாம் திமுக வர வேண்டும் என்று பேசுவதற்கு காரணம் அதுதான் காரணம். வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு திமுக யாரையுமே தெரியாது. திமுக காரங்க எனக்கு பழக்கமும் கிடையாது. திமுகவை நான் ஆதரித்ததும் கிடையாது. இன்றைக்கு வாலண்டியரா நான் திமுகவை ஆதரிக்காரனும் விஜயோ பாஜகவோ தலை தூக்கூடாது ஆதரிக்கிறேன். இல்ல, பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் நேத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, விடியல் எங்கே அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல அவங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு போய் அவங்க அப்பா கிட்ட போய் சமாதானம் ஆயிட்டு விடியல் எங்கேன்னு சொல்லி இந்த ஆட்சியில என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு பெரிய புக் போட்டிருக்காரு. அந்த புக்க போய் வாங்கி படிங்க. அவங்க அப்பா திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கா? முதல் புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். அவ்வளவுதான் அன்புமணிக்கு நான் சொல்றது. புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். அது வேற சப்ஜெக்ட். நான் கேக்குறது ஒரே சப்ஜெக்ட். திமுக ஆட்சிக்கு வரணும் நீங்க சொல்றீங்களா? அவங்களுடைய வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றாம இருக்காங்க அப்படிங்கறது லிஸ்ட் அவுட் போட்டுருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை மீண்டும் ஆட்சியில் எப்படி ஜெயலலிதா அம்மையாரை 2014 மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தினார்களோ அதுபோல திரு மு.க. ஸ்டாலினை 2026 ஆட்சியில் அமர்த்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் தமிழ்நாட்டை மறந்துவிட வேண்டும். தமிழ்நாட்டில் RSS, சங் பரிவார், பாஜக, விஜய் போன்றவர்கள் கபலீகரம் செய்து நம்மலாம் வந்து பழைய நிலைமைக்கு போயிடும். அடிமை ஏற்கனவே 1000 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி 2500 ஃப்ளாட் இருந்தால் அங்கே எடுத்துன்னு போய் இல்லீகலாக ஒரு சாமி சிலையை வைக்கிறது, அதை வச்சு அரசியல் பண்ணுறது. பாஜகவின் அராஜகம் வட இந்தியாவில் அப்படி இருக்குது, சொல்ல முடியாத அராஜகம். எல்லா ஊடகங்களும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுக வெற்றிக்கு பாடுபட வேண்டும். நான் திமுக காரன் கிடையாது. நான் திமுகவை எதிர்த்து பேசியது அதிகம். இன்றைக்கு நான் உங்க சேனல் மூலமா 8 கோடி மக்களும் சொல்றேன். காலத்தின் கட்டாயம். ஜாதி மதம் அனைத்தையும் மீறி, கட்சி அனைத்தையும் மீறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும். இதையே நான் 2016 ஜெயா டிவியில் உட்கார்ந்து சொன்னேன். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அம்மையார் ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் ஆகணும் 2016 அதே நடந்தது. இன்றைக்கு அதே டிவி ஸ்டேஷன்ல உட்கார்ந்து சொல்றேன்.
திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். 2014 அதிமுக வர வேண்டும், அம்மையார் ஜெயலலிதா வர வேண்டும் சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றி வென்றவள் முதல்வர் ஸ்டாலினால் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இந்த மாதிரி இந்த இவனுங்கெல்லாம் சொல்றதெல்லாம் ஐ கேர் அ பிளடி டேம். எனக்கு ஐ டோன்ட் கேர். திமுகக்கு நீங்க சப்போர்ட் பண்ண எனக்கு திமுக யாரையுமே தெரியாது. எனக்கு திமுக யாரையுமே தெரியாது. என் பேங்க் அக்கௌண்ட் தரேன், என்ன நீ செக் பண்ணிக்கோ, எனக்கு யாரையுமே தெரியாது. ப்ளீஸ் சர்மா, இந்த மாதிரி இப்படி பேசுறது நிறுத்துங்க. நான் வந்து ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் லாயர், ஆண்டர்பிரனர், சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி மேன். எங்கள் அப்பா ஒரு வக்கீல், எங்கள் அம்மா ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் வந்து மரியாதையாக வாழ்கிறேன். நான் சொல்வது என்னுடைய கருத்து, ஏற்றுக்கொள்வதும் ஏற்று நிராகரிப்பதும் மக்கள் மன்றத்தில் விட்டு விடுகிறேன். 2016 அதிமுக ஆட்சிக்கு வர தமிழ்நாடு அழிந்து விடும் என்று பேசினேன். அப்போ வந்து நான் பேசினது சரி, இன்றைக்கு நான் பேசுவது நான் திமுக என்னங்க பேசுறீங்க? இதே ஊடகம் நீ கொண்டாடினீங்க, வந்தாங்க. அதே தான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்க்கக்கூடிய நேயர்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏங்க என்ன நீங்க ஃபாலோ பண்ண போய் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல்ல பாருங்க. திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் இன்று இருக்கிறார்கள். அன்று இருந்தோமோ இல்லை, இன்று இருக்கிறார்கள். பாருங்க, இன்னைக்கு விஜய் வந்து பாஜகவின் ஸ்லீப்பர் செல். விஜய் இஸ் நாட் அந்த கிறிஸ்டியன் ஓட்லாம் போட மாட்டாங்க. நான் அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் நேரடியாக தொடர்பில் இருக்கேன். விஜய் இஸ் நாட் அ கிறிஸ்டியன். ஒரு நாள் சர்ச்சுக்கு போனது கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன மக்களை ஏமாத்தி அப்படியே முலாம் பூசி ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து அரசியல் செய்து அதில் அனுபவிக்க வேண்டும். எனக்கு எந்த கட்சியும் வரக்கூடாது ஆட்சிக்கு. சிறுபான்மை நிச்சயமாக சிறுபான்மை மக்களுடைய நேரடியாக களத்தில் நிற்கிறவங்க. நானுங்க சிறுபான்மை மக்களோடு நேரடியாக களத்தில் நிற்பவன். நானும் அந்த பல இயக்கங்களும் ஒரு நான். நீங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் வந்து இஸ் நாட் a practicing Christian. I can challenge. You ask him to give a certificate. He is practicing. He is not a practicing Christian. பேர் இருக்கிறதுனால ஒருத்தர் கிறிஸ்டியன் கிடையாது. He should be a practicing Christian to claim. அவங்க அப்பா இப்போ போய் காசியில் போய் கர்வாபசி ஆனார, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஸோ இதெல்லாம் மதத்தை வைத்து பிளவுபடுத்தி இங்க மக்கள் மன்றத்தில் அப்படியே ஆட்சிக்கு வந்துடலாம். இதை தான் பாஜக எல்லா மாநிலத்திலும் செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அவருடைய தால் வேகாது, அதை வேக விடமாட்டோம். எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகவை கபலீகரம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வரணும். ஸோ இன்னொரு பக்கம் விஜய் அமைச்சு அந்த ஓட்டை வாங்கணும்னு பார்க்குறாங்க. நாங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம். மைனாரிட்டி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எஸ்பெஷலி அப்போ விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, சத்தியமாக போட மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், எழுதி கொடுக்குறேன், அஃபிடேவிட் கொடுக்குறேன், சத்தியமாக போட மாட்டாங்க. ஒரு மைனாரிட்டி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க, நம்ம பேரை மாற்றிக்கிறேன். என்னங்க விளையாடுறீங்க? என்ன நீங்கள் வந்து எவனுக்காவது ஒருத்தருக்கு வந்து அடிப்படையாக வேலை செய்வீங்க. நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் உரிமைகளை விட்டு அடிமைகளாக வாழணுமா? இப்போ வேலைக்கே ஆகாது. விஜய் இஸ் நாட் அ மைனாரிட்டி. ஐ கேன் சேலஞ்ச். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு ஒரு விஷயம். அதெல்லாம் நீங்கள் அதாவது மலையை பார்த்து டிவிகே குலைக்குது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மலையை பார்த்து டிவிகே குலைக்குது. சரி, இன்றைக்கு அதிமுகவும் திமுகவும் இருந்த இடத்துல அது இல்லைன்னு கொண்டு போய் நிறுத்துறது பாஜக. அதிமுகவை கபலீகரம் செய்து கூட்டணி வைச்சது பாஜக. டிவிகே விஜய, பாஜக ஸ்லீப்பர் செல் விஜய, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்ல. டிஎம்கே இஸ் அ மலை வெதர் யூ லைக் இட். சார், நான் வந்து டிஎம்கேவை நான் திட்டின மாதிரி யாரும் திட்டிருக்க மாட்டாங்க சார். அந்த காலகட்டத்தில் நான் ஐ டாக் ஆன் இஷ்யூஸ். ஐ டாக் ஆன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸு. ஐ டோன்ட் டாக் ஃபார் எனி அதர் திங். நோ கன்சிடரேஷன். நீ சேலஞ்ச் பண்ணுறேன். அம்மையார் ஜெயலலிதா ஆதரிக்கும் போது நான் அம்மையார் போய் பார்த்தேன்னா கிடையாது. அன்றைக்கு she was a good administrator. We had to support her for administration. இல்ல, புதிய ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு. சரி, நான் நாளைக்கு போட்டிருக்காரு. ஏன் விஜய் மேல உங்களுக்கு ஹோப் இல்ல? ஹோப் இல்லைன்னா அவருடைய செயல்பாடு தவறு. என்ன தவறு? எல்லாம் பாருங்க. ஒரு தலைவர் அவரோடு இருக்கிறார்கள். அதுக்கு கமல்ஹாசன் 1000 times பெட்டர். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் he had people like minded, secular, moderate, ரைட் திங்கிங் பீப்புள், நாட் ரைட் விங் திங்கிங் பீப்புள், ரைட் திங்கிங் பீப்புள் இருந்தாங்க. அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் விலகி போயிட்டாங்கன்னா அவருடைய செயல்பாடு சரியில்லை. விஜய் கூட இருப்பது யார்? அவருடைய லெஃப்டினன்ட்ஸ் யார்? வலது இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கையை நேரடியாக சொல்கிறேன், இட்ஸ் அ டுபாகூர் கொள்கை. எல்லா தலைவரும் படம் வச்சிட்டா உடனே மக்கள் ஓட்டு பண்ண. தமிழ்நாட்டு மக்கள் தாங்க அரசியல் புத்திசாலிகள். தமிழ்நாட்டு 8 கோடி மக்கள்ல எந்த இடத்துல விஜய் வந்து அரசியல்ல பெரிதா வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய செயல் காரணமா இல்ல கூட இருக்கிறவங்க வந்து சரி? அதெல்லாம் விஜய்க்கே வந்து அரசியல் புரிதல் கம்மியா இருக்கு. நான் வந்து விஜய்க்கு அரசியல் சொல்லித்தர வரல, அவர் அட்வைஸும் பண்ண மாட்டேன். என்னுடைய உழைப்ப சும்மா ஒரு டிவி இன்டர்வியூல கொடுத்து அவருக்கு சொல்றதுக்கு நான் இழிச்சவாயனா? விஜய்க்கெல்லாம் அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கோங்க.
அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, மாற்று கருத்தே இல்லை. அது எவ்வளோ % ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ரிகிங் பண்ணி போட்டாலும் வேலைக்கு அந்த பிஜேபி பண்ணுறான் பாருங்க, ராகுல் காந்தி எடுத்துன்னு ஓட்டை திருடிட்டாங்கன்னு, அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் வேகாது. இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். 2016 அதிமுக வர வேண்டும் என்று போராடி குரல் கொடுத்தவன் நான். எல்லா சேனல்லையும், ஆங்கில டிவியில் எடுத்து பாருங்க தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு சொல்றேன், எனக்கு திமுக ஏன் உங்களுக்கு வந்து பிடிக்கல? அப்படிலாம் இல்ல. உங்க அஜெண்டா இஸ் a சீக்ரெட் அஜெண்டா. யூ ஆர் a mysterious person. Your dealings are dubious. Your approach is wrong. All your actions are wrong. இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். எனக்கும் விஜய்க்கும் கூட்டம் ஒரு பக்கம் கூட்டம் ரசிகங்க என்னங்க 20 லட்சம் பேர் வந்தாங்க சிரஞ்சீவிக்கு. சிரஞ்சீவிக்கு மேல விஜய் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது. சிரஞ்சீவி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு. அவரே வருத்தப்பட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி சிரஞ்சீவி மீட் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணி பேசினார் பாலிடிக்ஸ். அவர் ஒரு முக்கியமான இடத்துல நான் மீட் பண்ணேன். விஜய் ஒருவேளை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம்? விஜய் இஸ் a flop. விஜய்க்கு சந்தர்ப்பம். நான் தான் தலைவா படத்தை பிரச்சனை சால்வ் பண்ணேன். துப்பாக்கி படத்துக்கு நான் தான் வக்கீலாக இருந்து பண்ணேன். விஜய் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். செக்ரட்டேரியட்டில் விஜய் கூட உட்காந்து 1 மணி நேரம் பேசியிருக்கேன். 1 மணி நேரம் விஜய் கூட பேசியிருக்கேன். விஜயோட கேரக்டர் எனக்கு தெரியும் பர்சனலாக. நான் அப்ரோச் பண்ணல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் யுவர் ஆக்ஷன்ஸ். அன்னைக்கு பேசின விஜய் என்னன்னு எனக்கு தெரியும். செக்ரட்டேரியட்டில் விஜய் இல்லைன்னு சொல்லிட்டோம். செக்ரட்டேரியட்டில் சீஃப் செக்ரட்டரி பார்க்கறதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் நானும் விஜய் 1 மணி நேரம் தனியாக உட்காந்தோமே. எனக்கு தெரியுமா என்னன்னு, வாட் he spoke to me. He might have forgotten, but I know what is the agenda. விஜய் சந்திப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மீட் பண்ணுவீங்க? மீட் பண்ண மாட்டேன். I am not interested. Because you are அப்ப திமுகவுக்காக வேலை பார்க்க போறீங்க? சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு விஜய் எதிர்ப்பு தான் உங்க நோக்கம். அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலன். தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம். தமிழ்நாடு தான் முக்கியம். தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளும் தமிழ்நாட்டு மக்கள் நலனும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திமுகவை ஆதரிக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழனும். நீ தமிழ்நாட்டில் பிறந்தவனா திமுக ஆதரி, இல்லனா இழந்து விடுவாய். விஜய் ஹேட்டர். You are a Vijay follower. You are a psychophant. You are a Vijay psychophant. You are not a neutral journalist. நீ psychophant. You are a psychophant. நான் விஜய் கூட நான் உட்கார்ந்து பேசினாலும் நீங்க எல்லாம் பேசிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். விஜய் பாருங்க, விஜய அரசியல் செய்ய நீ ஒரு முறை இருக்குது. கமலஹாசனே பெட்டருங்க. கமலஹாசன் இந்த அறிவு கூட விஜய் கிடையாதுங்க அரசியல்ல. ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods.